அதே சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருந்தது. சூர்யாவுக்கு, வெற்றிமாறனுக்கு. அப்புறம் வெற்றிமாறன் ஒரு 3 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதில் நிறைய சிக்கலாச்சு. பல கோடியில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார். மனுஷி போய் சென்சாரில் சிக்கி சின்ன படமாக போச்சு. அது ரிலீஸ் ஆகுமானே தெரியல. துண்டு துண்டாக இருக்க படம். அதை இனிமேல் ஒன்று சேர்த்து வச்சு படம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பில் தூக்கி போட்டார். அதில் தான் இனிமேல் நான் என்னுடைய பேனரே க்ளோஸ் பண்ணுறேன். கவினை வச்சு மாஸ்க்னு ஒரு படம் பண்ணார். அதில் சில காட்சிகளை வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஃபுல் எஃபர்ட் இதில் போட்டிருக்காரு. லொக்கேஷன்லாம் பார்த்து வந்தாங்க. சிம்பு நேரடியாக விசிட் பண்ணார். சிம்பு இதற்காக கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக சும்மா உட்காந்துருக்காரு இந்த படத்துக்காக. மற்ற ஒரு கிட்ட 4 படம் லைனப்பில் இருக்குது. 3 படம் தள்ளி வச்சுருக்காரு. இந்த படம் சிம்பு பண்ணிட்டா அவன் வேறு லெவலில் போயிடும் அப்படி சிம்பு. அதனால் இது எப்படியோ பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பிடிக்காத நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. 3 பேரை ஃபைனல் டேக் பண்ணுறாரு. ஒன்று பி வாசு, 2வது KS ரவிக்குமார், 3வது சுந்தர்சி. நிறைய பேர் கேட்குறாங்க, ரஜினி கமல் சேர்ந்து பண்ணும்போது இதுதான் சொல்கிறாங்க சுந்தர்சி படம். அது கிடையாது, அது வேற. ஒரு கல்ல 2 மாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கமலஹாசனை தான் இப்போ லக்கி அடிக்கும். அரண்மனை 5 பேய் படமாக நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. பெரிய டெக்னீஷியன் இருப்பாங்க. இதில் கண்டிப்பாக அனிருத் வரதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்கும் நமக்கு. அவருக்கிட்ட 15 கோடி மேலே வாங்குறாரு. இன்னொரு ஹைலைட் என்னக்கிட்ட சுந்தர்சிக்கு 30 கோடி ரூபா சம்பளம் பேசப்பட்டிருக்கு. அவரை எதிர்பார்க்கலையா சார் இவ்வளோ பெரிய சம்பளம்? காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் சீனியர் ஜெர்னலிஸ்ட் வெங்கி சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குமா சார். அரசன் படம் ப்ரோமோக்கு அப்புறமா பயங்கரமாக ஹைப் கொடுத்து ஒரு இடத்துல வச்சு பேசியிருந்தாங்க. இப்போ போக போக அது அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. என்னதான் ஆச்சு அரசன் படம்? இல்லை, ரொம்ப ஓவர் சத்தமாக கேட்கும். வெயிட் பண்ணுங்கள். வர 24 ஷூட்டிங் ஆரம்பிக்குது. அதே சில பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருந்தது. சூர்யாவுக்கு, வெற்றிமாறனுக்கு. அப்புறம் வெற்றிமாறன் ஒரு 3 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதில் நிறைய சிக்கலாச்சு. பல கோடியில் உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார். ஒரு மனுஷன் டைரக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக டைரக்ட் பண்ணணும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் இந்த படத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும் அவர்னால. ஸோ ஏற்கனவே கலைப்புலி தானுக்கிட்ட வாங்கின ஃபுல் அமௌண்ட் வாங்கினதுக்கு, சூர்யா கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணதுக்கு, வாடி வாசல் ட்ராப் பண்ணது, இந்த பிரச்சனையில் ஓடிட்டுருக்கு. 2வது பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொந்த படத்தில் போய் லாக் ஆனார். கிட்டத்தட்ட 3 படம் பண்ணி அதில் 1 ரிலீஸ் ஆச்சு. பேட் கேர்ள் மட்டும் ரிலீஸ் ஆச்சு. மனுஷி போய் சென்சாரில் சிக்கி சின்ன படமாக போச்சு. அது ரிலீஸ் ஆகுமானே தெரியல. மரம் டைரக்டர் கோபி நாயர் பண்ண படம் நிறைய ப்ராப்ளம் சந்திச்சு. அது துண்டு துண்டாக இருக்க படம். அதை இனிமேல் ஒன்று சேர்த்து வச்சு படம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பில் தூக்கி போட்டார். அதில் தான் இனிமேல் நான் என்னுடைய பேனரே க்ளோஸ் பண்ணுறேன். இனிமேல் படம் தயாரிக்க மாட்டேன்னு சொல்லி தூக்கி போட்டார். பட் அதுக்கிடையில் மிடில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கவினை வச்சு மாஸ்க்னு ஒரு படம் பண்ணார். அதில் ஒரு ப்ரொடியூசராக வரல, மென்டராக உள்ளே வர்றாரு. ஸோ வழிகாட்டு இதெல்லாம் ஒரு அதை என்ன சொன்ன அட்வைசர் மாதிரி அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மேட்டரில் வர்றாரு. இதில் ஆண்ட்ரியா ஒரு ஒன் ஆஃப் த ப்ரொடியூசரு, அவங்களும் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நல்லா வர்றதுக்காக சில காட்சிகளை வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இது ஃபுல் எஃபர்ட் இதில் போட்டிருக்காரு. ஏன்னா 2 படத்தில் சில கோடி லாஸ். இதில் போட்டதை கொஞ்சம் எடுக்கணும். அந்த வேலையில் கொஞ்சம் இருக்கார். அக்டோபர் 17 ஷூட்டிங் ஆரம்பிக்க வேண்டிய ஒரு ப்ராசஸில் எல்லாமே போச்சு. லைவ் லொக்கேஷன் சென்னை ராயபுரம், அந்த காசிமேடு அண்டு திருவெற்றியூர்லாம் ஷூட்டிங் பண்ணுறது மாதிரி எல்லாம் பிளான் பண்ணி லொக்கேஷன்லாம் பார்த்து வந்துட்டாங்க. சிம்பு நேரடியாக விசிட் பண்ணார். சிம்பு இதற்காக கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக சும்மா உட்காந்துருக்காரு இந்த படத்துக்காக. மற்ற ஒரு கிட்ட 4 படம் லைனப்பில் இருக்குது. 3 படம் தள்ளி வச்சுருக்காரு. இந்த கதை அந்த மாதிரி ஒரு நிஜ கதையோட சில ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒரு மாதம் ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காரு. நீங்கள் வடசனையோட தெரிக்கும் இந்த அரசன் படம். ஸோ அந்தளவுக்கு இந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காரு வெற்றிமாறன். அதனால் சிம்பு என்ன பண்ண, இந்த படத்தை முடிச்சுட்டு தான் வருவேன், கொஞ்சம் லேட்டானாலும் பிரச்சனை இல்லைன்னு அவர் பேசாமல் சைலண்டாக இருக்கார். இதுதான் சைலண்ட்டு. பட் வெற்றிமாறன் இதுக்குள்ளே முடிச்சுட்டு வரதுக்காக வெயிட்டிங்கு. இந்த பக்கம் தானு ரெடியாக இருக்காங்க. போன அக்டோபர் 17 ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இதனால தான் கொஞ்சம் தள்ளிச்சே தவிர மற்றபடி சைலண்டாலாம் யாருமே இல்லை, சவுண்டோடு தான் இருக்காங்க. 24 ஸ்டார்ட் ஆக போகுது. தொடர்ந்து படப்பிடிப்பு நடக்க போகுது. மிஞ்சி போனால் ஒரு 6 மந்த்ஸுக்குள்ள அந்த ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணுறாங்க. எல்லாமே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் வெளியாகிறதுக்கே தனுஷாலேயோ இல்லை வேல்ஸ் ஃபிலிம்னாலேயோ நிறைய சிக்கல் இருக்குது. அதனாலே இது ட்ராப் ஆகக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம். அதுக்குள்ளே ஒரு கேம்பிளிங் நடந்துட்டு தான் இருக்குது. அது போய் சைலண்டாக தான் போயிட்டுருக்கு. நீங்கள் கொடுத்த சைலண்ட் அதை கூட எடுத்துக்கலாம். சைலண்ட் கில்லராக நிறைய பேர் அண்டர் கிரவுண்ட் வேலை பண்ணுறாங்க. சிம்பு இந்த படம் சிம்பு பண்ணிட்டா அவன் வேறு லெவலில் போயிடும் அப்படி சிம்பு. அதனால் இது எப்படியோ பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பிடிக்காத நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. தனுஷ் கூட இதில் கொஞ்சம் முன்னெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் கொடுத்தாரு. வேல்ஸில் சிம்பு ஒரு 3 படம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அக்ரிமெண்ட் வேறு ஒன்று இருக்குது. ஸோ அதில் கொஞ்சம் காலதாமதம் பண்ணார் சிம்பு. எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுத்துட்டாரு, 2 படம் பண்ணி கொடுத்துட்டு தான் போகணுன்னு அவர் ஒன்று டைட் பண்ணுறாரு. இந்த கேப்பில் தனுஷ் ஐஸ்வர்யா கணேஷ்ட ஒரு 3 படம் கமிட் பண்ணுறாரு. ஒன்று போர்த்துலர் டைரக்டர் விக்னேஷ் ராஜாவை வச்சு கிட்டத்தட்ட படம் முடிய போது இன்னொரு படம் பண்ணுறாங்க.
அது பைசன் டைரக்டர் மாரி செல்வராஜுடைய ப்ராசஸில் அது வேறு ஹிஸ்டாரிக்கல் படம், பெரிய பட்ஜெட் படம். ஆனால் தனுஷும் ஐஸ்வர்யா கணேசன் நல்ல ஒரு பாண்டிங்கில் இருக்காங்க. இப்போது சிம்புவுக்கும் ஐஸ்வர்யா கணேசன் ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் அவர்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை நிறைய பண்ணாங்க. தானூர் பக்கம் பண்ணார், வெற்றிமாறன் பக்கம் பண்ணாங்க. சிம்புவும் வந்து தூது விட்டுட்டு தான் இருக்கார். பட் இதுக்குள்ளே ஒரு சைலண்ட் கில்லராக நிறைய பேர் வேலை செய்கிறாங்க இந்த படம் வரக்கூடாதுங்கிறதுக்கு. ஆனால் அதையும் மீறி இந்த படம் கண்டிப்பாக வரும். ஷூட்டிங் ஆரம்பிக்க போது நடக்கும். பேசுகிற வாயிற எல்லாத்தையுமே பொத்துற அளவுக்கு இந்த படம் பிரமாதமாக வரும்னு நான் அடித்து சொல்கிறேன். நான் சார் இதை தாண்டி ரஜினி கமல் சேர்ந்து பண்ண போகிற ப்ராஜெக்ட் லோகேஷ் கனகராஜா நெல்சனா அப்படின்ற மாதிரி நிறைய பேச்சு போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு எங்கேருந்து வந்தாருன்னு தெரில. சுந்தர்சி வந்து ஒரு படம் டிரெக்ட் பண்ண போகிறாரு ரஜினி சாரை வச்சு, அதை கமல் சார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இதில் ஒரு சின்ன திருத்தம் என்னென்னா, ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிக்க போகிற படம் வேறு. அது வந்து 2027 தான் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. இந்த படம் வேறு. இது வந்து ரஜினி சுந்தர்சியும் இணையிற படம். வந்து ரஜினி மட்டும்தான் ஹீரோ, சுந்தர்சி டைரக்ஷன். இப்போ ஜெயிலர் 2ல் ஷூட்டிங் அண்டர் ப்ரொடக்ஷன் நடக்கும்போது தான் நெல்சனுடைய நல்ல பாண்டிங்கில் இருக்கார். அவருடைய மேக்கிங் ஸ்டைல் ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்சது. கூலியில் லோகேஷுடைய மேக்கிங் ஸ்டைல் அவருக்கு பிடிக்கல. எதையோ பண்ணுறார், சொன்னது ஒன்று செய்கிறதா ஒன்று இருக்குது. அவருக்கே என்னென்ன புரியல. புரியாமல் தான் கூலி படம் நடித்தாங்க. கமிட் ஆகிடுச்சு. லோகேஷ் பண்ணுவார்ன்ற நம்பிக்கையில் விட்டாங்க. அந்த நம்பிக்கையை வந்து தூள் தூளாக அடித்து உடைச்சிட்டாரு. சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துட்டாரு. கதையே மோசமான கதையை எடுத்தார். இது லோகேஷ் ஏன் பண்ணினார் அப்படிங்கிற விஷயமே இது வரைக்கும் புரியல. அந்த ஒரு படத்தினுடைய பேசப்பட்ட விளைவு லோகேஷுக்கு இப்போ ஃபுல்லாக இறங்கு முகமாகிடுச்சு அவருக்கு. அதை இனி லோகேஷ் திரும்பி ஒரு ரேஞ்சு வருவாருன்னு சத்தியமாக வரதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா மிகப்பெரிய ஒரு நடிகர் ரஜினிகாந்த்ன்ற ஒரு பொக்கிஷத்தை கையில் கொடுத்தா நீங்கள் அதை பாதுகாக்கணும்னா பத்திரமா வைக்கணும். நீங்கள் சுக்குனாக உடச்சிட்டீங்க. அதனால் அந்த ப்ராசஸில் இருக்கும்போது லோகேஷ் பண்ணுவாருன்ற ஒரு விஷயம் அண்டர் ப்ரொடக்ஷனில் கூலியில் நடந்த ஒரு விஷயம். அப்படி நீ ஆஃப்டர் கூலி தலையெல்லாம் மாறிடுச்சு. ரஜினி சாருக்கு லோகேஷ் மேலே உடன்பாடே கிடையாது. அவர் டைரக்டர் வேணும்னா அது முடிவு பண்ணுவார். நெல்சனை வேணான்னு சொன்னாங்க எல்லா பேருமே. ஜெயிலர் 1க்கு எனக்கு தெரியும் நல்லா பண்ணுவார், நான் வாக்கு கொடுத்துட்டேன். பண்ணு வச்சு நெல்சனை வச்சு பண்ணாங்க. 650 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகி 2வது பொசிஷன் அந்த படம் இருக்குது. ஃபஸ்ட்டு 2.0. ஸோ அதனால் இதுக்கு வந்து நீங்கள் லோகேஷ் இனிமேல் யார் சொன்னாலுமே ரஜினி வேணாம் முடிவு பண்ணால் வேணாம் தான். நிறைய பேர் கேட்குறாங்க ரஜினி கமல் சேர்ந்து பண்ணும்போது இதுதான் சொல்கிறாங்க சுந்தர்சி படம். அது கிடையாது, அது வேற. ஒரு கல்ல 2 மாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது கமலஹாசன் தான் இப்போ லக்கி அடிக்குது. ஸோ அந்த படம் தான் அது கமல் ப்ரொடியூசர், இந்த ரெட் ஜெயின் மூவிஸும் ப்ரொடியூசராக சேர்ந்து ஒரு 800 கோடி ரூபா பட்ஜெட்டில் மிக பிரம்மாண்டமாக தயாரிக்கிற படம் அது. அது இந்த 2027 ஸ்டார்ட் ஆகுது. இந்த படம் வந்து சுந்தர்சி பண்ணும்போது கேப் நிறையா இருக்குது. இந்த டிசம்பரோட ஜெயிலர் 2 முடிக்கிறார் ரஜினி. அப்போ நெக்ஸ்ட் இயர் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா ஜெயிலர் 2 வந்து அதாவது ஜூன் 12ஆம் தேதி படம் ரிலீஸ்னு சொல்லி ரஜினி சார் சொல்லிட்டாரு. படம் டிசம்பர் முடிச்சோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலை நிறையா இருக்குது. நெல்சன் அந்த வேலையில் இருக்கார். ஆஃப்டர் ஜெயிலர் 2 ரிலீஸ் பிறகு தான் நெல்சன் ஸ்கிரிப்டில் உட்கார்றாரு. அங்கிட்டு ஒரு 6 மாதம் வரும்போது 2026 ஃபுல் பிஸி ஆகிடுறாங்க. அப்போது ரஜினி சார் ஜனவரிலேருந்து ஃப்ரீ ஆகிறார். அப்போது கமலுக்கு இதோட நண்பனுக்கு ஒரு உதவி பண்ணணும்னு நினைக்கிறார். அதுதான் அந்த படம். ஒரு சந்திரமுகி மாதிரியோ ஒரு முத்து மாதிரியோ ஒரு கலகலகலப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக ஜனரஞ்சமான ஒரு படம். ரசிகர்கள் வந்து நீங்கள் 3 வயசில் வந்துருக்காங்க. சொல்லப்போனால் என்ன கேட்டிங்கன்னா பிறந்த குழந்தை கூட ரஜினின்னு சொல்லலாமான்னு சொல்கிறது போல் அந்தளவுக்கு ஒரு கிரேஸ் உள்ள ஆர்டிஸ்ட்டு. இப்போ அவருக்கு ஏற்ற படமாக கூலி அமையலை. இந்த ஜெயிலர் 2 பிரமாதம் வந்திருக்கு. அது பக்கா கமர்ஷியல் ஒரு மாஸ். அது ரஜினி சார் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்க லைக் பண்ணுறாரு. ஒரு சந்திரமுகி எப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஜாலியாக போகும் அத்தனை குரூப் ஆர்டிஸ்ட்டை வச்சுக்கிட்டு. அப்படிமா முத்து எப்படி இருக்கும் உங்களுக்கு? இந்த மாதிரி படையப்பா ஒரு முரட்டுக்காலை அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்ஸ் இந்த மாதிரி இல்லை பண்ணணும்னா ரொம்ப ஃபீல் பண்ணும்போது ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்த ஒரு டைமில் ஒரு முடிவு பண்ணுறாரு. அப்போ அவருடைய லிஸ்ட்டில் வந்தது ஒரு 3 பேர் வந்தாங்க. நிறைய பேர் இருந்தாங்க, 5-6 பேர் வந்தாங்க. 3 பேரை ஃபைனல் டிக் பண்ணுறாரு. ஒன்று பி வாசு, 2வது KS ரவிக்குமார், 3வது சுந்தர்சி. பி வாசு சார் கூட ரஜினி சாருக்காக ஒரு ஸ்கிரிப்ட் வச்சு கூட பேசப்பட்டதாக ஒரு தகவல். அது சரியாக இன்றைக்கி ஏற்றது மாதிரி சரியாக கொஞ்சம் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் ஹோல்டிங்கில் வச்சுட்டாங்க. KS ரவிக்குமார் வந்து டோட்டலாக டைரக்ஷன் விட்டுட்டு அவர் ஆக்டிங் அதுன்னு போயிட்டார். அப்போது இன்றைக்கு வரைக்குமே ஒரு 35 வருடங்களுக்கு மேலாக சுந்தர்சி அப்டேட்டில் இருந்துகிட்ருக்காரு. இன்றைக்கி கரண்ட்டு மட்டும் சுந்தர்சி கையில் இருக்குது. டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போவும் டைரக்ட் பண்ணிட்டுருக்காரு. இப்போவும் 2 படம் பண்ணிகிட்ருக்காரு. மூக்குத்தி அம்மன் நயன்தாரா வச்சு பண்ணிகிட்ருக்காரு. வருஷத்துக்கு 2 படம் பண்ணிகிட்டே இருக்கார். விஷாலை வச்சு மதகதராஜா சூப்பர் டூப்பிட்டு அவர்கிட்ட 60 கோடி ரூபா மேலே கலெக்ஷன். அரண்மனை 1, 2, 3, 4 அடி தூர் பண்ணுச்சு. தெலுங்கு எல்லா லாங்குவேஜிலுமே வந்து அரண்மனை சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இல்லை இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், ரஜினியை வச்சு சுந்தரிச்சு படம் பண்ணுறது அரண்மனை 5 பேய் படமாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பேய் படம் கிடையாது, எந்த வந்து பிசாசு படமும் கிடையாது. அதுக்குள்ளே வந்து ரஜினி சார் போக மாட்டார். சுந்தர்சிக்கு தெரியும் ரஜினிக்கு ஒரு மாஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஹெல்மெட்டில் தான் போகணும்னு சொல்லிட்டு அவர் லைன் வந்து சொல்லியிருக்காரு. ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்போ இது சுந்தர்சி காம்பினேஷனில் படம் பண்ணும்போது யார் ப்ரொடியூசர் அப்படிங்கிற
அடுத்த கொஸ்டின் ரஜினிக்குள்ளே வரும்போது தான் சுந்தரிசி சைடாக 2-3 பேர் வருது. ரஜினி சாருக்கு ஏற்கனவே நிறைய டேட் கேட்டு நிறைய பேர் இருக்காங்க. பட் அதுக்குள்ளே ரஜினி சார் எதுவுமே போகலை. தன் நண்பன் ஒரு கடலில் சிக்கியிருக்காபடி கமலஹாசன் அப்படிங்கிற கலை உலக அண்ணா ஒரு உயிர் நண்பன் 50 வருடமாக இருக்கிற நண்பன் முதல் படத்துலேருந்து இன்ன வரைக்கும் தொடர்ந்து இருக்கிறவங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ரஜினி சார் கமல்கிட்ட ஃபோனை போட்டு பேசுவார், கமல் ரஜினிகிட்ட ஃபோனை போட்டு பேசுவாங்க. அப்படி ஒரு நட்பு. கமலஹாசன் கடலில் இருக்கார். அவர் அன்பரை வச்சு டைரக்ட் பண்ணக்கூடிய படம் கூட லேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ பணம் இல்லாதனால நண்பனுக்கு ஒரு உதவி பண்ண முடிவு பண்ணது அந்த ப்ராசஸ். 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் ரஜினியும் கமலும் நெல்சன். அது தள்ளுது. 2020 ஆரம்பிக்குது. அதற்காக கீழே விழுந்த கமலை கை கொடுத்து தூக்குறதுக்கு ஒரு படம் தயாரிக்கிறாரு. ஒரு 6 மாத கேப்பில். ஒரு பெரிய பிரம்மாண்டம் கிடையாது, பெரிய பட்ஜெட் கிடையாது, சின்ன பட்ஜெட்டில் அழகாக ஒரு கதை, ஃபேமிலி கதை, அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ரஜினி சார் சம்பளம் கூட பிஸ்னஸ் பண்ணி எல்லாம் பேசி முடிச்சுக்கலான்ற ஒரு விஷயம் இல்லை. இன்னொரு ஹைலைட் என்னக்கிட்ட சுந்தரிசிக்கு 30 கோடி ரூபா சம்பளம் பேசப்பட்டிருக்கு. ஹையஸ்ட் ரெமினேஷன் சுந்தரிசிக்கு இது. அவரே எதிர்பார்க்கலையா சார் இவ்வளோ பெரிய சம்பளம், நீங்கள் ஒர்த்தபிள்ன்றாங்க ரஜினி சார். நீங்கள் ஒர்த்தபிள் டைரக்டருங்க. ஸோ 30 ரூபா சம்பளமும் இருக்குது. ஷூட்டிங் டீல் நடக்கிற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்ந்து இது தயாரிக்கிற ஒரு படம். ஆனால் இதில் கமலஹாசன் மட்டும்தான் ப்ரொடியூசரு. கமலஹாசன் பொண்ணு ஸ்ருதிஹாசன் வரலாம், பேபி இவருடைய 2 டாக்டருமே ஐஸ்வர்யா சௌந்தர்யம் கோ ப்ரொடியூசராக உள்ளே வரலாம், அது வேறு. பட் இந்த படம் ஷார்ட் பீரியடில் ரெடி பண்ணுறாங்க. ஜாலியான ஒரு படம், அழகான ஒரு கதை. கமலஹாசனுக்கு ஒரு ஃபோன் கால் மட்டும் ரஜினி சார் பண்ணுறாரு, சுந்தரிசி அனுப்பிச்சி வைக்கிறேன் நீங்கள் பேசுங்கன்னு. நம்ம அதுதான் நெல்சன் பண்ணுறோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணுறோம். இது எதுக்கு சுந்தரிசியை ரஜினி அனுப்புகிறோம், அவருக்கு ஒன்றும் புரியல. என்ன ரஜினிக்கும் போது அனுப்பிச்சிக்கிறேன் நீங்கள் பேசிட்டு சொல்லுங்கும் போது சுந்தரிசியை இந்த கதை சொல்கிறாரு கமல்கிட்ட. சுந்தரிசி நேராக போய் கமல்கிட்ட கதை சொல்கிறாங்க. அது ரொம்ப பிடிச்சி போகுது. அது கமலஹாசன் என்ன சொல்கிறாங்க, நம்ம ஆக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கதையாக இருக்குது, ஜாலியான ஒரு படம் அப்படின்னு அவரு ஃபீல் பண்ணுறாரு. ரஜினி சார் கதையை செலக்ட் பண்ணுறாருன்னா அவர் இப்போது உள்ளுக்குள்ளே ஃபேமிலிக்குள்ளே வரதா லைக் பண்ணுறாரு போட்டிருக்கு அப்படின்னு கமல் நல்லா இருக்குன்னு சொல்கிறார். அப்போ சுந்தரிசி பேசி முடிச்சுட்டு வெளில வர்றாங்க. இப்போ கமல் ரஜினி ஃபோனை போட்டு பேசுகிறாரு. ரஜினி கதை நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது, என்ன விஷயத்தையும் நீங்கள் அனுப்பிச்சிங்க, என்கிட்ட இதை சொல்கிறீங்க, இப்போ நீ தானேப்பா ப்ரொடியூசருங்கிறாரு. அங்கே ஷாக்கராக கமல். இல்லையா அந்த படம் அதுவும் நீ தான் ப்ரொடியூசர், இதுவும் நீ தான் ப்ரொடியூசர். அப்போ ஒரே கல்ல 2 மங்க அடிக்கிறார் கமலஹாசன். இது யாருக்கு கிடைக்கும் இந்த அதிர்ஷ்டம்? டேபிள் ப்ராஃபிட்டு. இப்போ பூஜை இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, இந்த ஃபங்க்ஷனை கிராண்டாக பண்ணுங்கிறார் கமலஹாசன். இது கேட்ட உடனே ஷாக் ஆகுது. 2வது படமும் எனக்கா? ஸோ அது 2வது படங்கிறது முதல் அந்த படம் இது. இப்போ இது முதல் படமாக வருது, அது 2வது படமாக வருது. இப்போ ரஜினி சாரே ஒன்றும் வேண்டாம், சைலண்டாக ஆரம்பிப்போம். நேராக கமலஹாசன் ஆஃபீஸுக்கு ரஜினி போகிறாரு. சுந்தரிசியை வர சொல்கிறாங்க. மகேந்திரன் கமலஹாசனுடைய ஃபேவரேட் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் மகேந்திரன் வர்றாரு. அங்கே நிற்கிறாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஆஃபீஸில் ஒரு பூஜையை போடுறாங்க, ஸ்டில்ஸை வெளியே விட்றாங்க. கமலஹாசன் நின்னதுலேருந்து மீண்டு வரலைங்கிறாரு. இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சியை நண்பன் கொடுத்துட்டாருன்னு சொல்லி அதில் வேலைகள் ஆரம்பித்தாச்சு. கடன் இப்போது ப்ரீ ப்ரொடக்ஷன் வேலைகள் போகுது. அதே நெக்ஸ்ட் இயர் ஓப்பனிங்கில் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இது 2027 பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஆனால் சார் கமல் சார் கடன் பிரச்சனையால் இருக்காரு, அதனால ரஜினி சார் இதை சூஸ் பண்ணாரு சொல்கிறீங்க. சம்பளத்தை கம்மி பண்ணிட்டாரா ரஜினி சார்? சம்பளம் கமலுக்கு தெரியும், ரஜினிக்கு என்ன சம்பளம் இருக்குங்கிறது கமலுக்கு தெரியும். அதிகமாக தானே தரணும் எப்படியோ. அதான் என்ன இருக்குன்றது அவருக்கு தெரியும். கண்டிப்பாக ரஜினிக்கு ஒரு ஸ்டெப் அதிகமாக தான் அவர் கண்டிப்பாக பண்ணுவார். இவர் சம்பளம்ங்கிறத ரஜினி சார் கமல்கிட்ட பேசிக்கல, அவரும் கேட்டுக்கல. ஆனால் தெரியும் 2 பேருக்குமே. படம் ஆரம்பிக்கப்படுது. ஃப்ரீயாக கூட பண்ணித்தர வாய்ப்பு, ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. கண்டிப்பாக வரக்கூடிய ப்ராஃபிட் ஒன்று இருக்கும் இல்லையா பெரிய அளவில், அதில் ஷேர் பண்ணிக்கிற வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் இதை சுந்தரிசி மற்ற ஆர்டிஸ்ட் இருக்காங்க இல்லையா, ஒரு ஹீரோயின் வருவாங்க, வில்லன் வருவாங்க, மற்ற குரூப் வருது. சுந்தரிசினாலே ஒரு குரூப் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-30 பேர் இருப்பாங்க அந்த குரூப்பில். அவங்களுக்கு சம்பளம் பண்ணணும். டெக்னீஷியன், பெரிய டெக்னீஷியன் இருப்பாங்க. இதில் கண்டிப்பாக அனிருத் வர்றதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்கும் நமக்கு. அவருக்கிட்ட 15 கோடி மேலே வாங்குறாரு. இதெல்லாம் தான் ஸோ பட்ஜெட்டாக வரும். பெரிய ஒர்க்கு செட்டு அப்படிலாம் கிடையாது. நீட்டாக ஒரு படம் பண்ணுறாங்க. லோ பட்ஜெட்டு தான். லோ பட்ஜெட்னாலும் அது கிட்டத்தட்ட வரும். எனக்கு தெரிஞ்ச 200 கோடி கிட்ட நெருங்கும். அப்படி தான் நினைக்கிறேன் நான் இதை. அதனால் இது பெரிய அளவில் பணம் போட்டு தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சொல்லிட்டாரு, அனௌன்ஸ்மெண்ட் வந்தாச்சு. ஷூட்டிங் ஆரம்பித்தாங்கன்னா பணம் கமலஹாசன் கொட்ட போகுது. இதெல்லாம் வச்சு ஒரு கல்ல 2 மாங்கல்ல, ஒரு கல்ல 3 மாங்க அடிக்கிறது மாதிரி கமலஹாசன் இருக்கார். அன்பரவி டைரக்ஷனில் அவர் படம் பண்ணக்கூடிய வேலைகளும் அதுக்கு வேண்டிய வேலையில் ஆரம்பிக்க போகிறார். சினிமா சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.